உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல காஸ்ட்லி ஐட்டம்லாம் கொடுக்க கூடாது. அட கடவுளே, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என் பாட்டியை விட்டுருங்க. என்ன பாட்டி இது? என் பாட்டி பாட்டியாவே இல்ல, அவங்க ஒரு ட்ரங்கர். தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி. ஏண்டா இதெல்லாம் என் கையில இருந்தா நான் குடிக்க போறேன்னு நீ நினைச்சிட்டியா? இங்க பாருடா, ஒருவேளை உன்னோட கையில துணி துவைக்கிற சோப்பு இருந்தா நீ துணி துவைக்க போறேன்னு நான் சொல்ல முடியுமா? சரி, உன் கையில தொடப்ப இருந்தா நீ இந்த வீட்டை போதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கிழிச்ச. இப்போ எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, எதுக்காக நீங்க இந்த பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க? Wait and watch. Follow me. இன்னைக்கு என்ன பண்ற? இந்த ரூம் என்னோடது இல்லாம இருக்கலாம், ஆனா இவன் என்னோட புருஷன், அதனால தள்ளி ஏறு. அதோட நீயாவது இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம்ல ரிஷி. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். வெளி பெண்கள் யாராவது நம்ம வீட்ல இருந்தாங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத கொஞ்சம் கத்துக்கோ ரிஷி. என் கூட நீ வா. அடடா, சரக்கு ஸ்மெல்லா இருக்கே. எங்க இருந்து வருது? அட, பாத்ரூம்ல கூட இவனுங்க சரக்கு வாசனை வச்சிருக்கானுங்க. இல்ல இவனுங்க எல்லாரும் பணக்காரனுங்க. ஒருவேளை தண்ணி விடும் போது அதையும் சேர்த்து விட்டானுங்களோ? இப்ப எதுக்கு எனக்கு குடிக்கணும் போலவே இருக்குன்னு தெரியலையே. சுத்தி கித்தி பார்த்தா எனக்கு அந்த நினைப்பு தான் இருக்கு. வள்ளு எதையும் நினைக்காத, தூங்கு. இல்லைன்னா செத்துருவேன். தூங்கு. இந்த ட்ரிங்க்ஸை யாரு கீழே ஊத்துறது? யாரங்க? இது எல்லாமே அமிர்தமாச்சே. யாருங்க ஊத்துறீங்க? ரிஷி, தயவு செஞ்சு கீழே ஊத்தாதீங்க. அத கீழே ஊத்துறதுக்கு பதிலா என்கிட்ட கொடுங்களேன். இப்ப எனக்கு அவசியமா தேவைப்படுது. அத கீழே ஊத்திராத. எனக்கு குடு ரிஷி. எனக்கு அதை குடுப்பா. நான் குடிச்சாதான் நல்லா இருப்பேன், இல்லைன்னா செத்துருவேன். ரிஷி, ஒரு மாதிரியா இருக்கு. நான் செத்துருவேன் போல இருக்கு. ரிஷி, தயவு செஞ்சு அதை என்கிட்ட மட்டும் கொடுத்துரு. வேணா ஒண்ணு பண்ணு, உள்ள வந்து எவ்வளவு வேணா அடிச்சுக்க. அதை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடுக்கறேன். நாங்க சொல்றத கேட்டா நீ வெளியில வரலாம். என்ன பண்றீங்க பாட்டி? வாய முடிக்கிட்டு சும்மா இரு. நீங்க எல்லாரும் இவ்வளவு முயற்சி பண்ணீங்களே, அவன் கதவை திறந்தானா? இல்ல. இப்ப உன் பாட்டியோட விளையாட்ட கவனிடா. கொஞ்ச நேரத்துல வெளியில வருவான். அது மட்டும் இல்ல, தினமும் என் போட்டோவை வச்சு ஆரத்தி எடுப்பான். அவன் இல்லன்னு மட்டும் சொல்ல என் பேரை மாத்திக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். எஸ். எனக்கு நீங்க மறு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் பாட்டி. கைய விடுற. அதையும் கொடுங்க. அடுத்ததையும் கொடுத்துடுறேன். ஆனா நாங்க சொன்னதை செஞ்சாகணும். அட, என்ன பாட்டி இதெல்லாம் நீங்க சொல்லி நான் செய்யணுமா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பா இங்க நடக்க போகுது. அதுல மாற்றமே இல்ல. நான் உங்க அடிமை பாட்டி. இது எனக்கு தானே வேணுமா? அப்ப கொடுத்துருங்க. அப்படின்னா என்னோட வா ஆயுஷ், அந்த பாட்டில் எடுத்துட்டு என் கூட வா. எடுத்துட்டு வாடா. வாராய் நீ வாராய். வா. இருங்க, நானே திறந்து விடுறேன். நான் திறக்கிறேன். போகும்போது நான் வர மாட்டேனா? எங்க பாரு பல்விந்தர், கடைசி முறையா கேக்குற உண்மையை சொல்லிடு. லட்சுமியோட பிரெக்னன்சி பத்தி உங்ககிட்ட யார் சொன்னா சொல்லு. இல்ல, சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? என்ன பெரிய ரவுடியா? இல்ல, நான் எப்படி சொல்றது? நெஞ்ச கிழிச்சு காட்டணுமா? இப்ப பேசுறா. சொல்றேன் பாட்டிமா, நான் எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஏய், அதுல ஒண்ணு இல்ல. பல்விந்தர், அவளை விட்டு பின்னாடி போ. உண்மையை சொல்லவா? இப்ப நான் கண்டிப்பா உண்மையை சொல்றேன். இப்போ என் புத்தியை நான் காட்ட போறேன். என்னதான் நீங்க எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சாச்சுல்ல. இப்போ மரியாதையை எல்லாம் ஒதுங்கி போயிடுங்க. ஏன்னா இங்க இருந்து நான் போகணும். இல்லன்னு பை, இவ கழுத்தை வெட்டி இங்கேயே ஷோ பீஸ் ஆக்கிடுவேன். உங்களுக்கு தான் பிரச்சனை. பாடிமா, சரியா சொன்னீங்க. குடி என்னோட பலவீனம் தான். நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா அதை நான் குடிச்சிட்டேன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ள அளவிச ஆரம்பிக்கும். நான் என்னையே மறந்துடுவேன் இல்லையா? நான் இங்க இருந்து போறதை நீங்க யாராவது தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு கெட்ட சம்பவம் நடந்தே தீரும். புரியுதுல? பின்னாடி போங்க. என்ன விட. நான் இங்க இருந்து போறதை நீங்க யாராவது தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு கெட்ட சம்பவம் நடந்தே தீரும். புரியுதுல? பின்னாடி போங்க. நான் இங்க இருந்து போறதை நீங்க யாராவது தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு கெட்ட சம்பவம் நடந்தே தீரும். புரியுதுல? பின்னாடி போங்க.
வா 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 பல்வேந்தர் விடுன்னு சொல்றேன். பல்வேந்தர் என்னை விடு. போலாம். நல்லா இருக்கல ரிஷி ரிஷி. ரிஷி. பல்விந்தர் ரிஷி, போகாத, நில்லு. நீ போகாத. ஏன் போகக்கூடாது? அவன் இங்க இருந்து போயிட்டா நான் அவனை பிடிக்கணும்ல. நீ ஏன் என்ன தடுக்கிற? அவன் ஓடி போகட்டும். எப்படி ஓட விட முடியும்? அவனை பிடிச்சு வச்சு அடிச்சு. தயவு செஞ்சு சொல்றதை கேளு ரிஷி. இது ஒரு சின்ன காயம் தானே, நான் என்ன செத்தா போயிட்டேன். ரிஷி, ரிஷி. மறுபடியும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத. இந்த நேரம் பார்த்து இது திறக்க மாட்டேங்குது. போச்சுடா. திறந்துருச்சு. ஏய் பல்விந்தர், பல்விந்தர், வெயிட் 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 வெயிட், பல்விந்தர், பல்விந்தர், நான் சொல்றது கேளு. இங்க இருந்து போனா உன்னை போலீஸ் பிடிச்சிரும். வெளிய வந்தா நான் தான் பிடிப்பேன். வெளிய வந்துரு, வெளிய வாடா. ஏய் பல்லு, வா 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 வா, நம்ம கபடி விளையாடலாம். கபடி கபடி கபடி, வா. இங்க பாரு, நான் உன்னை போக விட மாட்டேன். நான் விட மாட்டேன். ஏய் பலு, நான் சொல்றது கேளு. தட்டி போவாத, தூக்கிடு, நில்லு. போயிடு. இங்க பாரு, போடா. நான் உன்னை போக விட்டா தானே. வா வா. மறுபடியும் சொல்றேன், மரியாதையா போயிடு. ஏய், damn it. Oh, fantastic. Thank you. Hello! இந்தா இல்ல வேண்டாம். தண்ணிய குடி. ரொம்ப வலிக்குதா ரிஷி? அண்ணி ஆழமா பட்டிருக்கு. டாக்டர் எப்ப வருவாருன்னு கொஞ்சம் கேளுங்க. இவர் வந்துட்டே இருக்காரு. அண்ட் யூ ரிலாக்ஸ். வந்ததும் பெயின் கில்லர் கொடுப்பாரு. வலி தானா குறைஞ்சிரும். டாட் ஐம் ஓகே. நான் நல்லா இருக்கேன். மாம் நான் நல்லா இருக்கேன். ப்ளீஸ் அந்த பல்விந்தர் மட்டும் கிடைச்சிட்டா போதும். எப்படியும் ஆயுஷ் அவனை கண்டிப்பா பிடிச்சிருவான். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அவன் கிட்ட அந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆமா ரிஷி, வேற யாராவது இருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பான். ஆனா இங்க நாம எப்பவுமே டென்ஷனா இருப்போம். யாரோ இருக்காங்க, பல்வேந்திர பகடக்காய பயன்படுத்துறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றாங்க, நம்மள தாக்குறாங்க. அதனால தான் நானும் சொன்னேன், அந்த ஆளு பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு. ஆனா இந்த பல்விந்தர் இருக்கானே, வாயை திறக்கவே இல்ல. அப்படின்னா அண்ணி உண்மையிலேயே யாருமே கிடையாதா? ஒருவேளை பல்வேந்திருக்கு வெளியில இருந்து தெரிஞ்சிருக்கலாம். கடவுள் புண்ணியத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதான் யாருமே இல்லையே. அப்போ டென்ஷனே வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை யாராவது இருந்தா அப்போ ஒருவேளை நம்ம ஃபேமிலியோட பேரை கெடுக்கணும்னு யாராவது நினைக்கலாம் இல்லையா? லக்ஷ்மிக்கு கெடுதல் நினைக்கலாம். இன்ஃபேக்ட் லக்ஷ்மியோட பேரை தான் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பல்விந்தரோட ஹெல்ப்போட இந்த லெவலுக்கு கீழே இறங்கிருக்காங்க. ஒருவேளை நான் லக்ஷ்மி கூட அன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கே அந்த பல்விந்தர் அவளை எடுத்துட்டு போயிருப்பான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.